மின்சார ரயில்கள் குறைப்பு அட்டவணையில் குளறுபடிகளால் 6வது நாளாக பயணிகள் கடும் அவதி. முறையான அறிவிப்புகள் இல்லாததால் பயணிகள் காத்திருக்கும் அவலம். சென்னை புறநகர் ரயில்கள் குறைப்பு குறித்து ரயில்வே உரிய தகவல் வழங்கவில்லை என அமைச்சர் சிவசங்கர் குற்றச்சாட்டு. தெற்கு ரயில்வே அரசுக்கு முன்கூட்டியே தகவல் அளித்திருந்தால் உரிய நடவடிக்கை எடுத்திருக்க முடியும் என விளக்கம். அதிமுக கூட்டணியில் 38 தொகுதிகள் கேட்கும் பாஜக இறுதி செய்ய நாளை சென்னை வருகிறார் பியூஷ் கோயல். அதிமுகவின் தேர்தல் வாக்குறுதிகளை செயல்படுத்த வரிகள் உயர்த்தப்படும் என்ற எடப்பாடி பேட்டியால் மக்கள் அதிர்ச்சி. இன்றைக்கு வரி உயர்த்துவதற்கு பல்வேறு வழிகளில் நிதியில் இருக்குது. அந்த நம்முடைய நிதி துறையைச் சேர்ந்தவர் நிபுணர்கள் மூலமாக எந்தெந்த வகையில் வரி பெருக்க முடியுமோ உயர்த்த முடியுமோ அதை உயர்த்தி நாங்கள் அறிவிக்கப்பட்ட திட்டங்களுக்கு தேவை நிதியை பெற்று திட்டங்களை செயல்படுத்தும். காலையில் கருணை தொகை என்று அறிவிக்கப்பட்ட நிலையில் மாலையில் உதவித்தொகை என மாற்றம். அதிமுக ஆட்சிக்கு வராது என்ற நம்பிக்கையில் எடப்பாடி தேர்தல் வாக்குறுதி அளித்துள்ளதாக திருமாவளவன் விமர்சனம். தொகுதி பங்கீட்டால் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் எந்த சிக்கலும் எழாது என்றும் உறுதி. புதிய கட்சியை தொடங்கி கட்சிக் கொடியை அறிமுகப்படுத்தினார் சசிகலா. இனியும் மௌனமாக இருந்தால் மக்கள் மன்னிக்க மாட்டார்கள் என உருக்கம். பெங்களூரு சிறையில் அதிகாரிகள் மூலம் எடப்பாடி பழனிசாமி நெருக்கடி கொடுத்ததாக சசிகலா பரபரப்பு பேச்சு. கர்நாடக அரசு முன்வந்த போதும் 15 நாள் பரோல் வழங்க எடப்பாடி மறுத்ததாக குற்றச்சாட்டு. ஜெயில் சூப்பரண்ட் சார், ஜெயிலில் கொடுக்கறது நாங்கள் கொடுக்குறோம் 15 நாள். நீங்கள் எப்படி அதை வேண்டான்னு சொல்ல முடியும்? நீங்கள் போலீஸ் பர்மிஷன் மட்டும் கொடுங்க. இல்லை சார், சிஎம்ஏ சொல்கிறாரு 5 நாளைக்கு மேலே கொடுக்க வேண்டான்னு. திடீர் இட்லி சாம்பார் போன்றது சசிகலாவின் புதிய கட்சி என டிடிவி தினகரன் கடும் தாக்கு. ஜெயலலிதா ஆட்சியை கொண்டு வருவோம் என கூறியவர்களின் சாயம் வெளுத்துள்ளது என்றும் விமர்சனம். ஏதோ தொடங்கலாம், திடீர் சாம்பார் திடீர் இட்லி மாதிரி நான் சொல்றேன். அது மாதிரி திடீர் கட்சிகள் வரலாம். அம்மாவின் ஆட்சி அமைப்போம், அம்மாவின் கட்சி ஒன்றிணைப்போம் என்று சொன்னவர்கள் அவர்கள் சாயம் வெளுக்கின்ற நேரம் வந்திருக்கு. நாளை தைலாபுரத்தில் பாமக மாவட்ட செயலாளர்கள் வன்னியர் சங்க நிர்வாகிகள் கூட்டம். தேர்தல் கூட்டணி குறித்து ராமதாஸ் முக்கிய ஆலோசனை நடத்துகிறார். அம்பேத்கர் பெரியார் கொள்கைகளால் மட்டுமே இந்தியாவை பாதுகாக்க முடியும் என உதயநிதி ஸ்டாலின் பேச்சு. வரும் தேர்தலில் பாசிச சக்திகளை டெபாசிட் இழக்க செய்ய வேண்டும் எனவும் வலியுறுத்தல். சட்டமன்ற தேர்தலில் திமுகவே வெற்றி பெறும் என அமித்ஷாவே கூறினார். ஓ பன்னீர்செல்வம் பேட்டியால் அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பு. சென்னை போரூர் வடபழனி மெட்ரோ வழித்தடத்தில் ரயில்வே பாதுகாப்பு ஆணையர் ஆய்வு. இறுதிக்கட்ட ஆய்வு என்பதால் விரைவில் ரயில்களை இயக்க அனுமதி கிடைக்க வாய்ப்பு. சங்கரன் கோவில் சந்தையில் பூக்களுக்கு போதிய விலை கிடைக்காததால் விவசாயிகள் கவலை. சாமந்தி கிலோ 10 ரூபாய் வரை வீழ்ச்சி அடைந்ததால் சாலையோரத்தில் கொட்டப்பட்ட அவலம். பாகிஸ்தானுக்கு எதிரான T20 உலகக்கோப்பை போட்டியில் இங்கிலாந்து அணி கடைசி ஓவரில் த்ரில் வெற்றி. தொடரில் முதல் அணியாக உலகக்கோப்பை அரையிறுதிக்கு முன்னேறிய இங்கிலாந்து. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.